இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் பிரண்டை ஊறுகாய் செய்ய போகிறோம். கொழுந்து பிரண்டையா இங்கே பாருங்கள். இந்த கொழுந்து பிரண்டையை நல்லா தூள் எடுத்து உரிச்சிட்டு எண்ணெயில் வணக்கி புளியும் அதில் போட்டு வணக்கி மிக்சியில் போட்டிருக்கேன். இது கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணலை, வறுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயம், தனி மிளகாத்தூள் இருக்குது. இருங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இந்த பிரண்டையை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுலேயே கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், அரைச்சாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இதை இந்த எண்ணெயில் போட்டு பாருங்க. நல்லா உங்களுக்கு பிரண்டை, புளி, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு பெருங்காயம், தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதில் வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கோங்க. இது எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி பிரண்டையை புளியும் அதிலே போட்டு வணக்கி மிக்சியில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த மிக்சியிலே தனி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு இதை அரைச்சி வச்ச பிரண்டையை போட்டு அதிலே வணக்குங்க. புளி நம்ம போட்டுட்டோமா, அதனால் போட்டுருங்க. அப்புறமா உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அதில் மிளகாத்தூளும் நம்ம போட்டுட்டோம். மிளகாத்தூளும் போட்டுட்டோம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் போதும். இதில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க போதும். முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. பாருங்கள், விளக்கெண்ணெய் ஊற்றினா அப்படியே பொங்குது பாருங்கள். ஏன்னா பிரண்டை சூடு, அதனால் அவங்க விளக்கெண்ணெய் ஊற்றணும்னா அந்த சூட்டை தடுக்கணும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பசி இருக்கும். பிரண்டை ஊறுகாய் சாதத்தில் போட்டு சுடு சாதத்தில் கசந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. எலும்புலாம் பலமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது போட்டு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. இதை துவையலாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இது நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். பிரண்டையை வணக்கிக்கிங்க. அதிலே புளி போட்டு அரைச்சிக்கிங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அதில் எல்லாம் அந்த அரைச்ச புளி, பிரண்டை, மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் அதில் ஊற்றுங்க. அதே மாதிரி கிண்டி விட்டு உப்பு போடுங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டு இறக்கிறதுலாம் நல்லா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் கடைசியில் ஊற்றுங்க. இறக்குறப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நல்லா சொல்லி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்கள் கமெண்டில் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நன்றிங்க.